அடடடா! போலந்தில் பார்த்தீங்கன்னா சம்மர் பக்கமாக வந்துட்டு இந்த மாதிரி சேரு டேபிள் கிரில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் பட்டாசாக களை கட்டிட்டு வச்சுருப்பாங்க. இந்தூர்காரங்களாட்ட சம்மர் என்ஜாய் பண்ணுறதுக்கு நம்மளால முடியவே முடியாது. இவங்கள பார்த்து தான் சம்மரை எப்படி என்ஜாய் பண்ணணும்னு கற்றுக்கணும். பார்த்தீங்களா ப்ராடக்ட்ஸ் எல்லாம் எப்படி வந்து இறங்கியிருக்குன்னு. ஆனால் 1 கிலோ தக்காளி கொடுங்க அப்படின்னலாம் போய் கேட்க முடியாதுங்க இந்த ஊரில். நம்மளே போய் 1 கிலோ தக்காளியை கவரில் போட்டு எடுத்துகிட்டு வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு மிஷின் வச்சுருப்பாங்க. அந்த மிஷினில் கொண்டு வந்து வச்சு அதில் ஒரு 1008 தக்காளி வெரைட்டி இருக்கும். நம்ம எடுத்தது எதுன்னு கண்டுபிடிச்சி அதை அமுத்துனீங்கன்னா ஒரு பில் ஒன்று வெளியில் வரும். அந்த பில் எடுத்து ஒட்டி கொண்டு போய் நீங்கள் மெயின் பில்லிங்கில் கொடுக்கணும். போடாமல் போயிட்டீங்கன்னா போய் பில் போட்டு வாமா அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவாங்க. தலையே சுத்துது. என்னன்னு தானே பார்க்குறீங்க. நான் ஃபஸ்ட்டு போலான்னு வந்தப்போ அந்த ரேக் கிட்ட போய் நின்றுட்டு இதெல்லாமே தயிரா, எந்த தயிர் எடுத்துகிட்டு போய் நம்ம யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே நின்றுட்டு இருந்தேன். அப்புறம் ஒவ்வொரு தயிராக ஒவ்வொரு தடவை போகும்போதும் வாங்கிட்டு வருவேன். அதில் இருந்து இந்த கிரீக் யோகர்ட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சேன். அதுதான் நம்ம ஊர் தயிர் மாதிரி ஒரு சிமிலரான டேஸ்ட்டை வந்து கொடுத்துச்சு. அதில் இருந்து பிடிச்சது தான் அந்த கிரீக் யோகர்ட்டை இன்னைக்கு வரைக்கும் விடல. எங்கே போனாலும் அந்த கிரீக்குன்னு எழுதி இருந்துச்சுன்னா அந்த தயிரை தூக்கிட்டு ஓடியே வந்துட வேண்டியது தான். இப்படி தான் போலண்டில் எங்கள் வாழ்க்கை ஓடிட்டு இருக்கு.